தேவநேய பாவாணர் நூலகத்தில் நிகழ்ந்தது என்று நான் கேள்விப்பட்டு விக்கித்துப் போனேன், துக்கித்துப் போனேன். நேற்று தேவநேய பாவாணர் நூலகத்தில் ஓர் இலக்கிய விழா நிகழ்ந்திருக்கிறது. தமிழ்நாட்டின் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் நண்பர் ராஜ்மோகன் அதில் கலந்து கொண்டிருக்கிறார். அவர் வருகிறார் என்றதும் அங்கு நடந்த ஒரு நிகழ்வுதான் என்னை ரொம்ப துக்கத்தில் ஆழ்த்தியது. அந்த அரங்கத்தில், அது அரசு துறைக்கு ஆட்பட்ட அரங்கம், அந்த அரங்கத்தில் பெரியார், காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர் இத்தனை பேர் படங்களும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அமைச்சர் வருவதற்கு முன்னால் கலைஞர் படம் மட்டும் அகற்றப்பட்டிருக்கிறது. இதை கேட்டு நான் வெந்து போனேன், நொந்து போனேன். கலைஞர் படம் மட்டும் அகற்றப்படுவதற்கு என்ன காரணம்? இந்த அரசு கலைஞருக்கு விரோதமான அரசா? இது அரசு செய்த, அமைச்சர் செய்த காரியம் என்று நான் நினைக்கவில்லை. அதிகாரிகளின் அச்சம், அதிகாரிகளின் சுயமுடிவு, அதிகாரிகளின் அறியாமை என்று நான் சொல்ல விழைகிறேன். இந்நாள் முதலமைச்சர் அருமை தம்பி மாண்புமிகு விஜய் அவர்கள் உதயநிதிக்கு விரோதியாக இருக்கலாம், ஸ்டாலினுக்கு விரோதி என்று நினைத்துக் கொள்ளலாம். கலைஞருக்கும் விரோதி என்று தன்னை அவர் ஒரு நாளும் நினைத்துக் கொள்ள மாட்டார் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இன்றைக்கு அமர்ந்திருக்கிற முதலமைச்சர் நாற்காலி என்பது முன்னவர்களால் செழுமைப்படுத்தப்பட்டது, முன்னவர்களால் பெருமைப்படுத்தப்பட்டது. அந்த பெருமைதான் அந்த நாற்காலிக்கு ஒரு பெரிய வரலாற்றை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், அரசு சொல்லாமல் அதிகாரிகள் எப்படி இப்படி நடந்து கொள்ளலாம்? அந்த விழா முடிந்ததும் கலைஞர் படம் மீண்டும் மாட்டப்பட்டதாக அறிகிறேன். கலைஞர் இல்லாமல் அந்த நூலகம் உண்டா? கலைஞர் இல்லாமல் அங்கே தமிழ் உண்டா? கலைஞர் இல்லாமல் தமிழனுக்கு ஒரு பெரிய பீடம் உண்டா? அவர் இல்லாமல் செம்மொழி உண்டா? எனவே இன்றைய அரசு முன்னவர்களை போற்றுகிற அரசாக திகழ வேண்டும் என்பது என் வேண்டுகோள். தனிப்பட்ட கொள்கைகள், மாறுபாடுகள் வேறு. அவைகளெல்லாம் அரசியலின் கச்சா பொருள்கள். அவை தேவைதாம். எதிரி என்று ஒருவனை தீர்மானித்துக் கொள்வதும், கொள்கை என்று ஒன்றை வகுத்துக் கொள்வதும், எதை நோக்கிய பயணம் என்று திட்டமிடுவதும் அரசியலின் அடிப்படை கச்சா பொருள்கள். ஆனால் எங்கள் முன்னவர்களை எல்லாம் மதித்துக் கொண்டுதான் அந்த செயல்கள் நடைபெற வேண்டும் என்பது எங்களை போன்ற தமிழ் அன்பர்களின் எண்ணம். நான் ஒரு கட்சிக்காரன் அல்ல, நான் எந்த கட்சியிலும் உறுப்பினர் அல்ல. ஆனால் தமிழச்சாதியின் உறுப்பினர் நான், தமிழ் வரலாற்றின் மாணவன் நான், தமிழ் பெருமக்களினுடைய பிரதிநிதி நான். அதனால் நாங்கள் வருத்தப்படுமாறு எந்த செயலும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்று நான் விரும்பி வருந்தி கேட்டுக்கொள்கிறேன். கலைஞர் புகழ் வாழ்க, கலைஞர் தமிழ் வாழ்க. அவரோடு தமிழ் சமுதாயம், தமிழ் சமுதாயத்தோடு அவர் வாழ்க கலைஞர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.